பேரன்பிற்கும் வணக்கத்திற்கும் மரியாதைக்கும் உரிய இந்த அற்புதமான பாளையங்களிலே உயர்ந்த பாளையம் ராஜபாளையம் 72 வகையான பாளையப்பட்டுகளை பிரித்தது யார் என்று கேட்டால் அரசராக இருந்த விஸ்வநாத நாயக்கரும் அவருடைய அமைச்சராக இருந்த அரியநாத முதலியார் 4 தலைமுறைக்கு அவர் அமைச்சராக இருந்தாராம். அதாவது விஸ்வநாத நாயக்கர் அவங்க அப்பா நாகப்ப நாயக்கர், பிறகு விஸ்வநாத நாயக்கருடைய மகன், அவருடைய மகன், இந்த 4 தலைமுறைக்கு அவர் அமைச்சராக இருந்தார். அப்போ தான் என்ன பண்ணுறாங்கன்னா மதுரை, திருநெல்வேலி, தஞ்சாவூர், திருச்சி, அந்த பக்கம் விழுப்புரம் வரைக்கும் இவங்களுடைய பிரதேசம் இருந்ததால் என்ன பண்ணாங்க, இதை ஆளுகைக்கு உட்பட்டபடி பிரிக்கணும்னு 72 பாளையப்பட்டுகளாக பிரிக்கிறாங்க. இன்னொரு சின்ன செய்தியும் சொல்லிட்டு நான் சொல்கிறேன். சேர சோழ பாண்டியர்களுடைய அந்த பெரிய ஆட்சிக்கு பிறகு 11ஆம் 12ஆம் நூற்றாண்டுகளில் பேரரசுகள் எல்லாம் வீழ்ச்சி அடையுது. குறிப்பாக பாண்டிய நாட்டில் கடுமையாக வீரபாண்டியன், சுந்தரபாண்டியன் என்ற பாண்டிய மன்னர்களுக்குள் ஏற்பட்ட அரசாட்சி போராட்டத்தின் காரணமாக டில்லியிலிருந்து போய் அவர்கள் உதவி கேட்டு அவர்களை அழைத்து வர, அப்போது கிருஷ்ணதேவராயருடைய ஆட்சி அங்கே தெலுங்கு மாநிலத்தில் நிகழ்ந்து கொண்டிருந்தது. அவர் இந்த பகுதியெல்லாம் நலம் பெற வேண்டுமென்று முதல்ல தன்னுடைய படையை அனுப்புகிறாரு. அதில் வந்தவர் தான் அந்த நாகப்ப நாயக்கர். வந்தார், மதுரையை ஜெயித்தார். நியாயப்படி கிருஷ்ணதேவராயருக்கு தகவல் சொல்லியிருக்கணும், நான் பிடிச்சிட்டேன், இனிமேல் நம்ம ஆட்சி தான், உங்கள் ஆட்சி தான் சொல்லியிருக்கணும். அவர் என்ன பண்ணிட்டார், இவ்வளோ தூரம் மதுரையை பிடிச்சிட்டு உனக்கா கொடுக்கறதுக்குற மாதிரி தானே அரசராகிட்டார். கிருஷ்ணதேவராயர் பார்த்தார், என்னடா அது இப்படி போயிட்டாரே அப்படின்ட்டு அவருடைய தலையை யார் கொண்டு வருகிறார்களோ அவர்களுக்கு தக்க பரிசு தரப்படும், படையை நான் தர்றேன் போங்க. யாரும் போகலை. ஏன் தெரியுமா, நாகப்ப நாயக்கருக்கு முன்னாடி யாரும் நிற்க முடியாது. அப்போ ஒரே ஒரு இளைஞன் எந்திரிச்சு நான் போகிறேன் அப்படின்னா எல்லாரும் பயந்தாங்க. ஏன் தெரியுமா, அந்த பையன் வேறு யாரும் இல்லை, அவர் மகன்தான். அதில் சில பேர் சொன்னாங்க, இவங்க 2 பேரும் போய் சேர்ந்துக்கிறதுக்காக போகிறாங்க அப்படின்னு. ஆனால் கிருஷ்ணதேவராயர் நம்பி அனுப்பினார். அவர் வந்தார், அப்பாட்ட சொன்னார், அப்பா வேணாம் வா, மன்னருக்கு கட்டுப்படுறதா மரியாதை, வந்துருங்க அப்படின்னு. அவர் சொன்னார், எப்பா உனக்காக தானடா மதுரையை பிடிச்சி வச்சுருக்கேன், நீ வந்துடுற என் கூடனார். இல்லை, ஒன்று சரணடைஞ்சிரு, இல்லைன்னா என் கூட சண்டை போட்டுனா மகன். அப்பாவும் பையனும் சண்டை போட்டாங்க, மகன் ஜெயிச்சான். அப்பாவை கைது பண்ணி கூட்டு போனாங்க. மன்னர் பார்த்தார், இந்த மகனை மெச்சினார். உனக்கு என்ன வேணும் கேளு, என்ன வேணும் சொல்லு. எங்கள் அப்பா செஞ்சது ராஜ துரோக குற்றம்தான், ஆனால் எங்கள் அப்பாவை மாத்திரம் உயிரோடு விட்டுறணும், எனக்கு வேற ஒன்றும் வேணாம். நான் கூட்டிகிட்டு வந்ததே அவர் தப்பை உணர்றதுக்காகத்தான், அதனால் எங்கள் அப்பாவை உயிரோடு விட்டுறணும். கிருஷ்ணதேவராயர் ஆச்சரியப்பட்டாரா, இப்படிப்பட்ட பிள்ளைகள் இருக்க போய் தான் இந்த நாடு இன்னும் புகழோடு இருக்கு சொல்லிட்டு, உங்கள் அப்பாவையும் விடுதலை பண்ணேன், மதுரையும் நீ வச்சுக்கோன்னாரு. அவர் தாங்க விஸ்வநாத நாயக்கர். அவர் தான் அந்த விஸ்வநாத நாயக்கர் தான். நீங்கள் அவருடைய அந்த திருமேனியை பார்க்கணும்னா எங்கே போகணும்னா, ஆயிரங்கால் மண்டபம் இருக்குல்ல இதில் மீனாட்சி அம்மன் கோயிலில், அதில் அப்படி காலை தூக்குன குதிரையில் உட்கார்ந்துருக்க மாதிரி ஒரு வீரனுடைய சிலை இருக்கும். அவர் தான் விஸ்வநாத நாயக்கர். கிருஷ்ணதேவராயர் இங்கே ஸ்ரீவில்லிபுத்தூர் வரைக்கும் வந்திருக்கார். அதுக்கு அவர் கட்டின மண்டபங்களே காரணம், சான்றுகள். இப்போ அந்த விஸ்வநாத நாயக்கருடைய காலத்தில் தான்
இந்த பாளையங்களாக பிரிக்கப்பட்டன. 72 பாளையம் தான் பேர். ஆனால் நாங்கள் பயணப்படுறது பார்க்காத பாளையமே கிடையாது. அந்த பக்கம் உத்தமபாளையம், இந்த பக்கம் ராஜபாளையம், அந்த பக்கம் ஏதாவது பாளையங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். எல்லாத்தையும் நல்ல முறையில் அரசாண்டார்கள். அதில் சிறப்பு மிக்க பாளையமாக இருக்கின்ற ராஜபாளையத்திலே மிகச்சிறந்த தொழிலதிபர்கள், மிகச்சிறந்த நல்லறிஞர்கள், நகைச்சுவை மன்றம் என்று இன்றைக்கும் ஜொலித்து கொண்டிருக்கின்ற இந்த ஊரில் ஒரு அருமையான பட்டிமன்ற நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து எங்களை எல்லாம் வரவேற்று இந்த நிகழ்ச்சியை இங்கே வழங்கியிருக்கக்கூடிய அன்பிற்கும் பாராட்டுதலுக்கும் உரிய ஐயா திருமிகு திரு சீனிவாசன் அவர்கள். அவர் திரைப்படத்துறையை சார்ந்தவர். இதில் பாருங்கள், ஒருத்தர் படம் தயாரிக்கிறவர், ஒருத்தர் அந்த படத்தை போட்டு உலகத்துக்கு காட்டுறவர். அவர் தான் யாருன்னு கேட்டால் திரு ஞானேஸ்வரன் அவர்கள். அவர் தியேட்டர் உரிமையாளர், அவர் திரைப்படத்தை தயாரிக்கிறவர் சீனிவாசன் அவர்கள். அவர்களோடு சேர்ந்து விடி சங்கர் சுப்பராஜா அவர்கள். 3 பெருமக்கள் தான் எங்களை அன்போடு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்காக அழைத்தார்கள். எங்களுக்கு என்ன பெரிய மகிழ்ச்சி அப்படின்னா, எனக்கு சினிமா துறையில் தொடர்பு உண்டுனால சீனிவாசன் அவர்கள் கேட்ட உடனே நான் ஒத்துக்கிட்டேன். ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன். எப்படின்னா, நான் அமெரிக்காவுக்கு போகிறேன், போயிட்டு உங்களுக்கு நான் பட்டிமன்றம் பண்ணி தரேன். அவர் எனக்கு அட்வான்ஸ் கொடுக்க வந்தார். நான் போயிட்டு வாங்கிக்கிறேனியா அப்படின்னேன். இந்த அட்வான்ஸை அச்சாரமாக வச்சுக்கோங்க, அமெரிக்காவுக்கு போய் நல்லபடியாக பேசிட்டு வாங்கினார். அதுபோல் 15 நாட்கள் அமெரிக்காவில் சுற்றுப்பயணம் பண்ணிவிட்டு நேற்று காலையில் வந்தேன், இன்றைக்கி இங்கே வந்துட்டேன். அவருடைய நல்ல ஆசீர்வாதம், நல்ல எண்ணங்கள். விரைவில் ஒரு படம் தயாரிக்க இருக்கிறாரு, என்னை நடிக்க கூப்பிட்ருக்காரு, வரேன்னு சொல்லியிருக்கேன். திரைக்கதை எழுத கூப்பிட்டாலும் நான் எழுத தயார். ஏன்னா என் நண்பர் திரு கமலஹாசன் அவர்களுடைய விருமாண்டி படத்துக்கு நான் கூட இருந்த அந்த மதுரை வழக்கு மொழிகள்லாம் அதில் சேர்த்துருப்போம். அதனால் சீனிவாசன் அவர்களுடைய வெற்றி நிச்சயமாக எல்லா வகையான வெற்றியாகவும் அமையும் என்று, ராஜபாளையம் உங்களுக்கு பின் நிற்கும் என்று பாராட்டி சொல்லி, இங்கே அரிமா சங்கத்திலிருந்து வருகை தந்த பெருமக்கள் அத்தனை பேரையும் நாங்கள் வணங்குகின்றோம். திருமிகு சின்ன வெங்கடேசராஜா அவர்கள், அதே போல் திருமிகு TK ராதாகிருஷ்ணன் அவர்கள், செயலாளர் திருமிகு ரமணா அவர்கள், பொருளாளர் திருமிகு திரு தியாகராஜன் அவர்கள், திரு ரவிராஜா அவர்கள் மற்றும் மேடையில் எங்களுக்கு பரிசுகளையும் பொன்னாடைகளையும் தந்து எங்களை அப்படியே திணறடிச்சிட்டாங்க. நான் இவர்கிட்ட சொன்னேன், தம்பி உடனே ஒரு கார் வாங்குங்க, இதெல்லாம் கொண்டு போகிறதுனா சும்மா முடியாதுன்னு. அவர் எங்கள் ஊரில் திருவிழா வந்த உடனே வாங்குறேன்னார். நான் எந்த காரை சொன்னேன்னு தெரியல, அவர் எந்த காரை சொன்னார்னு தெரியல. அதனால் ரொம்ப நல்ல பேசக்கூடிய பையன். இத்தகைய நல்ல பெருமக்கள் இருக்கிற இடத்துல கூட்டம் வருமா வராதான்னு ஒரு சந்தேகம். இது என்ன ஆகி போச்சுன்னா, முந்தியெல்லாம் நம்பி போடலாம், இப்போ அப்படி முடியலை. இன்றைக்கி என்ன கிழமைன்னு பார்க்க வேண்டியிருக்கு. எதுக்கு? அஷ்டமினம் அப்படிலாம் இல்லைங்க, சீரியல் இருக்கா இல்லையா அதை பார்க்கணும் முதல்ல. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை சீரியல் இருக்குது, கூடிய மட்டும் நாங்கள் சீக்கிரம் முடிச்சிடுறோம். அப்படியே இல்லைன்னாலும் 9 மணிக்கு சிங்கப்பெண்ணியில் நான் தான் வருவேன், என்னை இங்கேயே பார்த்துக்கலாம். சிங்கத்தை காட்டில் பார்த்துருக்கோம், சர்க்கஸில் பார்த்துருக்கோம், நேர்லேயும் பார்க்குற மாதிரி நேர்லேயும் பார்த்துக்கலாம். அதனால் இன்றைக்கி நீங்கள் தாய்மார்களுக்கு தான் முதல்ல நன்றி. ஆண்கள் கைதட்டுங்க. ஏன்னா இன்றைக்கி சின்னத்திரையை தியாகம் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னா அது விளையாட்டா? யோசிச்சு பாருங்க. என்ன ஆயிருப்பான் அவன், என்னானா அவன், என்னானா அந்த குடும்பத்தை யார் கெடுத்தா, இந்த குடும்பத்தை யார் கெடுத்தா. நம்ம சீரியல்லாம் எவனாவது வெளிநாட்டுக்காரன் பார்த்தான்னு வைங்க, இவங்களுக்கு சுதந்திரமே கொடுத்துருக்கக்கூடாது அப்படின்னு யோசிப்பாங்க. என்ன தினமாக குடும்பத்தை கெடுப்பாங்க. அதில் ட்ரெய்லர் வேலை போடுறாங்க. எது முன்னோட்டம்? வெள்ளிக்கிழமை சாயங்காலம் உன் பூவையும் பொட்டையும் அழிக்காமல் விடமாட்டேன், விடமாட்டேன், விடமாட்டேன்
அட பாவிகளா, இதுக்காடா இப்படி போய் விலை போட்டு வாங்கினோம் டிவியை. இப்போ நீங்கள் கேட்பீங்க, நீயும் தானே இதில் நடிக்கிற அப்படின்னு. இங்கே இருக்க நான் பெரும்பாலும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வைக்க விட மாட்டேன். அது மட்டும் இல்லை, சொல்லிடுவேன். அப்படியா இருந்தால் என்னை விட்டுருக்கையா, வேண்டாம், நான் போய் 4 கல்யாணம் நடத்தி வைக்கிறவேன், 4 கோயிலில் போய் நேர்முக பண்ணுறவேன், அப்படிலாம் சொல்லுவேன் நான். அதனால் உங்களுக்கு நன்றி. வருகின்றிருக்கிற சான்றோர் பெருமக்கள், குறிப்பாக இந்த ராஜபாளையம் நகைச்சுவை மன்றத்தினுடைய பொறுப்பில் இருந்து செயல்படுகின்ற இப்கோ சுப்பிரமணியன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறாரா? வந்துட்டு போயிட்டாரா? நல்ல மனுஷன் இருக்காரு, போயிட்டாருன்னு நினைக்கிறேன். கோயில் போயிருக்காரா? கொஞ்சம் பேரை கூட்டுற போயிருக்காருன்னு கூட சொல்லுங்க. ஒரு கூட்டத்தையே கூட்டுற போயிருக்காரு அப்படின்னு. சரி, வரட்டும். வந்து எங்களையெல்லாம் பார்த்துட்டு அவர் 5 மணிக்கே வந்துட்டார். அதுதான் பிரச்சனை. அதனால் 5 மணிக்கு வந்தார், 2 மணி நேரம் பார்த்தாரு, ஆரம்பிச்சிருச்சா, சரி போயிட்டு வரேன்ட்டு போயிட்டார். நாங்கள் ஒரு சின்ன கிராமத்துக்கு ஒரு 30 வருஷத்துக்கு முதல்ல போகிறப்ப நாங்கள் போகிறோம், அந்த ஊரே எந்திரிச்சு ஒடியாருது. கேட்டுருவோம்ன்றாங்க. நான் என்ன கேட்க போகிறீங்கன்னு கேட்டேன். மேடை எங்கன போடலாம்னு உங்களை தான் கேட்கலாம்னு உட்காந்துருந்தோம். மணி 10:30 நைட்டு. மேடை எங்கன போடலாம்னு எங்களை கேட்கறதுக்கு. அதில் ஒருத்தர் கடப்பாறையோடு ஓடியாந்து உங்களை பார்த்த உடனே தான் குழியை தோணலாம்ன்றது அப்படின்னா எவ்வளோ நல்லவன் பாருங்க. என்னை எதுக்கு மேடை போடுறதுக்கு. அதனால் அப்படியெல்லாம் நாங்கள் ஊர்களில் போய் பேசி மேடை போடுற வரைக்கும் உட்காந்து அதெல்லாம் பரவாயில்லைங்க. என்னுடைய மேடை பயணங்கள்னு ஒரு புத்தகம் இருக்குது. நீங்கள் எப்போயாவது நேரம் இருந்தால் படிங்க. இப்போ அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, யாராவது படிக்க சொல்லி கேளுங்க. எப்படின்னா அதில் சொல்லியிருப்பேன் நான், ஒரு தடவை மேடை கிடைக்காம எங்கன போடுறதுன்னு தெரியாமல் போட்டு பாம்பு புத்துக்கு மேலே போட்டு விட்ருக்காங்க. அது எங்களுக்கு தெரியலை. வயக்காட்டுக்குள்ளே கூட்டி போய் உட்கார வச்சுட்டாங்க. புதுசுன்னு சத்தம் வேற கேட்குது. நான் கூட பேசி எதுக்கையா பெருமூச்சு விட்டு பணம் கொடுப்பாங்கன்னு இருக்கேன். நான் ஒன்றுமே இல்லைங்க, வாயே திறக்கலைங்கிறார் அவர். அப்புறம் ஒருத்தர் வந்து அது ஒன்றும் இல்லைங்க, நல்ல பாம்பு புத்து, அதுக்கு போயிட்டு பயப்படுறாங்க. அதில் மாலை போடுறப்பெல்லாம் பயமாக இருக்குது. என்னத்தையாவது இப்போ 2 பாம்பை பிடிச்சி போட்டாங்கன்னு என்ன பண்ணுறது? அதெல்லாம் பேசி பழக்கப்பட்டோம். இப்படி இருக்கட்டும், இதெல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கோம். இன்றைக்கி அப்படி இல்லை. போன வாரம் ஒரு மீட்டிங்கில் முன்னாடி இருந்தவர்கிட்ட கேட்டேன் நான், ஐயா இது நேரலையா அப்படின்னேன். ஒன்றும் நேரலை அப்படின்னாரு. அவர் என்னமோ நேந்திரிச்சாக்குன்னு நினச்சி நேரலைன்னா லைவ்னு அர்த்தம்னு தமிழில் சொன்னேன். அப்படியா அப்படின்னாரு. இந்த அருமையான நிகழ்வுக்கு வருகின்றிருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் எங்கள் குழுவின் சார்பிலே வருக 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 என்று மகிழ்வோடு வரவேற்று இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்து எங்களை அழைத்து பெருமை சேர்த்த சீனிவாசன் ஐயா அவர்களுக்கும் அவரோடு துணை நின்ற பெருமக்கள் அத்தனை பேருக்கும், ஞானேஸ்வரன் அவர்கள் அவங்க சொன்னாங்க, இந்த ஊரை ஆண்டது யார் தெரியுமா யாருன்னு. நான் ஒன்று நாயக்கர் காலத்தில் சொல்ல போகிறாராக்குன்னு நினச்சேன். குமாரசாமி ராஜா ஐயா அப்படின்னார். அவ்வளோ பெருமையாக இருந்துச்சு எனக்கு. ஐயா அவர் அந்த வம்சாவளியில் வந்தவர்னு சொன்னோடனே நான் எந்திரிச்சு அவரை வணங்கினேன். அதெல்லாம் கிடைக்காது. எவ்வளோ பெரிய திறமையும் பெருமையும் உடையவர்கள் குமாரசாமி ராஜா போன்றவர்கள். யாரையாவது உதாரணம் காட்டுறதுனா அவர்களை போன்றவர்களை தாங்க காட்டணும். எனக்கு தெரிஞ்சு அவர் காலத்தில் தான் தமிழ்நாடு அரசுக்கான சின்னம் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவில் வைக்கப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன். சரியா சொல்கிறேன்னா? இந்தா எங்கள் முதல்வர் சொல்லிட்டாரு, ஆமான்ட்டார். அவர் காலத்தில் தான் நம்ம தமிழ்நாடு அரசு முத்திரை இருக்கு இல்லையா, சீலு, அப்படி சொல்லணும். ஒன்றும் இல்லைங்க, நம்ம இந்த இதில் ரேஷன் கார்டுலாம் அப்படி குத்தி கொடுப்பாங்கல்ல, அந்த இது வந்து ஏன் அந்த கோபுரத்தை வச்சாங்க தெரியுமா உங்களுக்கு? வேற ஒன்றும் இல்லைங்க, அந்த கோபுரத்தில் தான் சிற்பங்கள் அதிகம் கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? சிற்பங்கள் அதிகம் இருக்கிற கோயில் ஒன்றை பார்க்கணும்னா சுசீந்திரம் போங்க. சுசீந்திரத்தில் மாதிரி சிற்பங்கள் அந்த கோயிலில் எப்படி தான் கட்டாங்கன்னு சொல்ல முடியாதுங்க, அவ்வளோ சிற்பம் இருக்குது. இங்கே எந்த சிற்பமும் கிடையாது. எல்லாரும் வெறும் தூண்களாக இருக்கும், சின்ன சின்ன தூண்களாக இருக்கும். அப்படியான அந்த பெருமை மிகுந்த ஐயா குமாரசாமி ராஜா அவர்கள் அந்த தமிழக நம்முடைய முதல்வராக இருந்தார். அவர்களுக்கு நம்முடைய
பாராட்டையும் வணக்கத்தையும் சொல்லி இங்கே இந்த காந்தி கலைமன்றம் அவங்க வீடு தான் நினைக்கிறாரு, அதை அப்படியே கொடுத்துட்டாக போட்டிருக்கு. அவர்களுக்கு அவருடைய பேரில் இயங்குகிற அத்தனை நல்ல நிலையங்களுக்கும் நம்முடைய பாராட்டை சொல்லி, அரிமா சங்கத்தின் மூலமாக நல்ல செயல்பாடுகளை செய்து வருகிற பெருமக்களுக்கும் பாராட்டை சொல்லி, நேற்று கூட ஒரு நல்ல புத்தகம் வெளியிட்டிருக்கிறாங்க. 50 ஆண்டு காலம் நம்முடைய திரை உலகில் அரசியல் எப்படி இருக்குது, அல்லது அரசியல் உலகில் திரைப்படங்கள் எப்படி சாதனை பண்ணியிருக்குன்னு கொடுத்துருக்காங்க. நான் படிச்சுட்டு சொல்கிறேன்யா, ரொம்ப மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, இன்றைக்கி இருக்க சூழலில் குடும்ப உறவுகளை பெரிதும் பேணி காப்பவர்கள் யார், குடும்ப உறவுகளை பேணி காப்பவர்கள் யார், ஆண்களா பெண்களா? இப்போ நீங்கள் கேட்கல, இப்போ ரொம்ப தேவையாக்கும் இந்த தலைப்பு, இப்போ ரொம்ப தேவைங்க, இப்போ தான் ரொம்ப தேவை. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன் தெரியுமா? உறவுகளை பேணுகிற மனநிலை மாறிவிட்டது. இப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. முந்தையெல்லாம் சொந்தக்காரன் சொன்னால் சந்தோஷப்படுவோம். திடீர்னு ஒருத்தர் வந்து என்ன கதவை திறந்து பார்த்தா, சித்தப்பா எப்போ வந்தீங்க, மாமா எப்போ வந்தீங்க? இப்போ போய் பாருங்க, ஏன் ஒரு ஃபோன் பண்ணக்கூடாதா? என்னப்பா நான் உங்கள் சித்தப்பண்ணா அதுக்கு என்னப்பா ஃபோன் பண்ண வேணாமா? இல்லை போனவட்டம் ஃபோன் பண்ணேன், வீட்டை பூட்டிகிட்டு போயிட்டீங்க, அதனால தான் ஃபோன் பண்ணாமல் வந்தேன் சொல்கிறோம்ல. உறவுகள் வேண்டிருக்கு. மேல்நாட்டிலேருந்து அறிவியலை பழகுடான்னு சொன்னால், அவன் எதெல்லாம் வேண்டாத பழக்கம் வச்சுருக்கானோ அதெல்லாம் பழகிவிட்டாங்க நம்ம ஆளுங்க. அங்கே 18 வயசுக்கு மேலே பிள்ளைங்க அப்பா அம்மாவோட இருக்காதுங்க, ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும். அதே போல் 50-60 வயசு ஆனாலும் அப்பா அம்மாவை யாரும் பார்க்க வேண்டியதில்லை. அங்கே அரசாங்கம் பார்த்துக்கிறோம். அது பார்த்துக்கிறோம்னு என்ன அர்த்தம்? சோறு போடும், அவ்வளோதான். அதெல்லாம் கூட உட்காந்து போய் பேசிக்கிட்டா இருக்க போகிறாங்க, அதெல்லாம் கிடையாது. இப்போ நம்ம நாட்டில் ரொம்ப பயமாக இருக்கிற 2 விஷயம். அதீதமான முதியோர் இல்லங்கள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் செயற்கை கருவூட்டல் நிலையங்கள், கொடுமை. இந்த நாட்டில் தேவையாதெல்லாம். ஒரு காலத்தில் எத்தனை பிள்ளைகள், எங்கள் வீட்டிலலாம் 11 பேருங்க, 5 பேர் தான் பாக்கி. ஒரு படத்தில் கூட எம்ஆர் ராதா கேட்பார், ஒரு வீட்டுக்குள்ளே போவார், பிள்ளைக்குட்டியாக ஒடியாரும் ஏன்னு கற்றுக்கிட்டு, அந்த குடும்ப கட்டுப்பாடு ஆஃபீஸருடைய பிள்ளைகளா அப்படின்னு கேட்பார். குடும்ப கட்டுப்பாடு ஆஃபீஸர் பிள்ளைகளே அப்படி பிள்ளைங்க இருந்திருக்கு. இப்போ குழந்தைய தேடி அலைகிறோம். செயற்கை கருவூட்டல் முறைங்கிறது ஒரு ஆபத்து. நான் மருத்துவத்துக்கு எதிராக பேசலைங்க. என்ன ஆச்சு நமக்கெல்லாம்? என்ன குறைபாடு? ஏன்? உணவு மாற்றம், நேர மாற்றம். ஒழுங்காக யாராவது தூங்குறோமா சொல்லுங்க பார்ப்போம். முந்தையெல்லாம் லைட்டு வீட்டுக்குள்ளே எரியுங்க, இப்போ போர்வைக்குள்ளே எரியுது. இப்படி வச்சுருக்காங்க. 2 மணிக்கு திருட வந்து உட்காந்துருக்காங்க. இவங்க எப்போ தூங்க, நம்ம எப்போ திருட? பாவங்க, திருடங்களுக்கெல்லாம் ஏதாவது உதவி செய்யணும் நம்ம. ஒரு தடவை ஒரு திருடன் அப்படித்தான், திருட வந்து எங்கள் ஊரில் நடந்ததுங்க. அவன் வந்த சத்தம் கேட்டு எல்லோரும் எந்திரிச்சு விரட்டி ஓடி, அவன் ஓடி போய் ஒரு கிணத்துக்குள்ளே விழுந்துட்டான், பாலு கிணத்துல. அப்புறம் அதுக்கு என்ன பண்ணுறது? அவனை 4 பேர் கல்லை கொட்டி எறிஞ்சான், தூக்குடான்னு. அப்புறம் தூக்கி அதில் ஒரு ஆள், ஏன்ப்பா பேட்டரி லைட் கொண்டு வந்திருக்க தானே. திருடனுக்கு அவங்க அனுதாப கொட்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது எங்கனக்குள்ளே என்ன பேசுகிறதுனே தெரியாது. ஒரு ஆள் வேகமாக வந்தார், ஏய் என்ன கல்யாணத்துக்கு கூப்பிடல, சரி அடுத்த வட்டம் கூப்பிடு அப்படின்னு போயிட்டாரு. அடுத்த வட்டம் கூப்பிடுவா? ஏன்னா வாரமாக கல்யாணம் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த இறந்தவங்களை கொண்டு போய் எரிக்கவோ புதைக்கவோ போவாங்கல்ல, அங்கே போய் என்னன்னா சில பேர் பேரை பேசிக்கிட்டு இருக்கான். அதில் அவர் ஒரு 10 ரூபா போட்டு கொடுக்கையான்னு, விடு அடுத்த தடவை தர்றோம், இதையே போய் சொல்வாங்களா? என்ன தெரியுங்களா? சொல்ல பயன்படுத்த தெரியாதவங்க. அதனால தான் திருவள்ளுவர் சொன்னார், சொல்லுக சொல்லை பிறிதொரு சொல் அச்சொல்லை வெல்லும் சொல் இன்மை அறிந்து. எப்பா நீ சொல்கிற சொல்ல
இன்னொருத்தன் ஜெயிக்காத அளவுக்கு சொல்லுப்பா. உறவுகளை பேணி காக்கணும். யார் உறவுன்னா யார்? நான், எங்கள் அப்பா, அப்பாவோட அப்பா, தாத்தா, தாத்தாவோட அப்பா, அவர் என்ன முப்பாட்டன்னு சொல்கிறோம். அப்புறம் அவருக்கு தாத்தா கொள்ளுப்பாட்டன், எள்ளுப்பாட்டன் வரைக்கும் போகிறோம். இங்கே கீழே என் மகன், மகனோட மகன் பேரே, அவனோட மகன் கொள்ளு பேரே, அவனுக்கு மகன் இருந்தால் எள்ளு பேரே, நாத்தனார், கொழுந்தனார், அப்புறம் என்ன மாப்பிள்ளை, மருமகன், ஒன்று விட்ட கொழுந்தேன். அது என்னன்னு தெரியல. 1 2 3லாம் சொல்கிறாங்க. கிளை எப்படிலாம் இருக்குது. ஜப்பானில் ஒரு வீட்டில் பார்த்தேங்க, 48 தலைமுறையுடைய பேர்கள் எழுதி வச்சுருந்தாங்க. 48 தலைமுறை. இப்போ நீங்கள் நினச்சி பாருங்க, நம்ம பெரியவங்களுக்கு திதி கொடுக்குறப்ப அப்பா பேர் சொல்கிறோம், தாத்தா பேர் சொல்கிறோம், அவங்க அப்பா பேர் திருன்னு முழிக்கிறோம். ஏதாவது ஒன்று போட்டுக்கங்க, சும்மா போட்டுக்க. என்னதை போடுறது? அவங்க தாத்தா பேர் எப்படி போடுறது? தியாகராஜ பாவதன் போட்டுக்க முடியுமா? சொல்ல வேண்டியதா? அப்புறம் என்ன பண்ணுறது? தெரியாது. 3 தலைமுறைக்கு மேலே பேர் தெரியாது. இப்போ உறவு வேணுங்க. நான் தமிழ் வழி கல்யாணங்கள் பண்ணி வைக்கிறேன். தாய் மாமனை கூப்பிடுங்க அப்படின்னேன். அப்படின்னா அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்டார். தாய் மாமன்னா தெரிலன்னா என்ன பண்ணுறது? அம்மாவோட பிறந்த அண்ணன் தம்பி யாராவது இருக்காங்களா? அம்மா இருக்கார்ல, அவர் தாயா தாய் மாமன். சொல்லவே இல்லை நீங்கள். ஏண்டா அவன் உனக்கு தாய் மாமன் நானா சொல்லுவேன்? என்ன செய்யறது? புரியலையா? தெரியலையா? அது மட்டும் இல்லைங்க, அம்மாவோட பிறந்தா தம்பி, அண்ணன், தாய் மாமன். அப்பா கூட பிறந்தா சித்தப்பா, பெரியப்பா. எவ்வளவு பெரிய வேறுபாடு! இதை போய் மொத்தத்தில் அங்கிள்க்குனோம். போய் அங்கிளை கூட்டு வரதா, சித்தப்பாவை கூட்டு வரதா, மாமாவை கூட்டு வரதா, யாரை கூட்டு வர தெரியாது. இன்றைக்கி குழந்தைகளுக்கு அதெல்லாம் சொல்லித்தரணும். ஒரு சின்ன செய்தியை மாத்திரம் சொல்லிட்டு உங்களுக்குள்ளே வந்துடுறேன். ஒரு பள்ளிக்கூடத்தில் சொன்ன பேசுகிறப்ப சொன்னேன், அம்மாங்கிறத அருமையான சொல்லுப்பா. ஆ உயிரெழுத்து, இம் புள்ளி வச்ச மெய்யெழுத்து, இம் கூட்டல் ஆ உயிர்மெய் எழுத்து. என்ன அர்த்தம்? உங்கள் அம்மா, எங்கள் அம்மா, நம்ம அம்மா நமக்கு உயிரை தருகிறாள் உயிரெழுத்து, உடம்பாகிய மெய்யை தருகிறாள் மெய்யெழுத்து, உடம்பையும் உயிரையும் இரத்தத்தையும் பாலாக தருகிறாள், அதனால் உயிர்மெய் எழுத்து, அதனால் அவளுக்கு பேர் அம்மா, மற்றதெல்லாம் சும்மா அப்படின்னு சொன்னேன். எல்லோரும் கை தட்டினாங்க. இங்கே ஒரு 2 பேர் கை தட்டினீங்க, பரவாயில்ல, இருக்கட்டும். ஒரு பையன் எந்திரிச்சு அப்படின்னா அப்பா அப்படின்னு கேட்டான். அம்மாவுக்கு சொல்லிட்டேன், அப்பா எனக்கு உயிரே போயிடுச்சு. ஏன்னா நான் இதை பேசவே ரொம்ப நாள் யோசிச்சு பேசுகிறேன். அப்பா அப்படின்னா அப்பாவும் அதே சொல்கிறாங்க. ஒரு உயிரெழுத்து, ஒரு மெய்யெழுத்து, ஒரு உயிர்மெய் எழுத்து. அக்கா ஒரு உயிரெழுத்து, ஒரு மெய்யெழுத்து, ஒரு உயிர்மெய் எழுத்து. பாருங்களேன், நம்முடைய உறவுகள் எல்லாம் கலந்ததாக தான் இருக்குது. இதில் இந்த உறவுகளை பேணி காப்பவர்கள் யார்? ஆண்களா பெண்களா? கணவனா மனைவியான்னு வைப்போம், இருக்கட்டுமே. ஆண்கள்னா வச்சுக்கிடுவோம். ஆண்களா பெண்களா? உறவை பேணி காக்கிறதுனா மாதம் பணம் அனுப்புறது இல்லைங்க, போய் பார்த்துட்டாவது வரணும். ஃபோன் பண்ணால் எடுக்கணும். அது இப்போ பேரெலாம் வர்றதுனால சில பேர் எடுக்கிறதே இல்லை. அடிக்கட்டு விடு, பேசாமல் அவன் தெரியும் எனக்கு, ஏதாவது கேட்பான் அப்படிம்பாங்க. அதனால் இன்றைக்கி உறவுகளை பேணி காப்பவர்கள் ஆண்கள் தான்னு பேச 2 ஆண்கள். நீலச்சட்டை மாறன் மாதிரி வந்து உட்காந்துருக்காங்க. ஆளுக்கு புழு சட்டை மாறன் மாதிரி 2 பேர். ஆண்களுக்கு உறவாது ஒன்றாவது. எங்களுக்கு தான் எல்லாம் தெரியும். உறவை பிரிக்கவும் தெரியும், சேர்க்கவும் தெரியும். நாங்கள் எல்லாம் ஆக்கவும் அழிக்கவுமான சக்தி, எனர்ஜி நாங்கள் தான் என்று பேச 2 பெண்கள். இவ்வளோ தான் மொத்தம். இவங்க யார் யாருன்னு சொல்லிட்டு பட்டிமன்றத்தை ஆரம்பிச்சிடலாம். இப்போ
இந்த அணியில் உறவுகளை பேணி காப்பவர்கள் ஆண்கள் தான் பேசுவதற்கு வந்திருக்கவர். தமிழ் பேச்சு எங்கள் மூச்சுன்னு விஜய் டிவியில் ஒரு அருமையான நிகழ்ச்சி வந்தது. 1500 பேர் கலந்துக்கிட்டு 32 பேர் வந்து அதில் 3 பேரை நாங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு நாங்கள் பட்டபாடு எங்களுக்கு தான் தெரியும். அப்படியான நல்ல முத்தான பேச்சாளர்களில் ஒருவர் தான் நகைச்சுவை நாவலர்னு சொல்லக்கூடிய நம்முடைய நாகமுத்து பாண்டியன் அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார். ரொம்ப இனிமையாக அருமையாக பேசுவார். அடுத்த பிறந்திருக்கிறது அவர் நாகர்கோவில்கார். இவருக்கு சொந்த ஊர் கும்பகோணம். நாகர்கோவில்கார் நல்லா பேசுவார். பேசுகிற மாதிரியே நடக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவார். அது எப்படி? இப்போ 4 பேருக்கு நல்லது செய்யணும் அப்படின்னா அவர் செய்கிறாருங்க. தான் சம்பாதிக்கிற சொற்ப பணத்தில் முதியோர் இல்லங்கள், அனாதை விடுதிகள், படிக்க முடியாத பிள்ளைகளுக்கு கல்வி ஏதோ செய்கிறார். அத்தகைய நல்ல நிலையோடு பேச்சாற்றல் மிகுந்த நாஞ்சில் நாவரசு செல்ல கண்ணன் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். இந்த 2 பேரும் இவர் மென்பொறியாளராக பிஇ முடிச்சுட்டு ஒரு எம்சிஏ முடிச்சுட்டு ஒரு தனியார் கம்பெனியில் பணிபுரிகிறார். அவரும் ஒரு கல்லூரியில் இருக்கார். இப்போ அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி டாக்டரேட் பண்ணிக்கிட்டு இருக்கார். இந்த 2 பேரும் இந்த பக்கம் எடுத்துக்கிட்டால் இவங்கள மாதிரியே அவங்களும் வந்தவங்க. எங்கள் தமிழ் பேச்சு எங்கள் மூச்சில் அறிமுகமானவங்க. அதில் அறிமுகமான ஆட்கள்லேயே எங்களை மிரட்டினது இவங்க தான். இவங்க என்ன, இவங்களை பார்த்தாலே பாவமாக இருக்குது, இவங்களா அவங்கள மிரட்டினாங்கன்னு கேட்கக்கூடாது. என்னம்மா தலைப்பில் பேச போகிறீங்கன்னு கேட்டேன் நான். அப்படின்னாங்க. இல்லைம்மா, தலைப்பு என்ன தலைப்பில் பேச போகிறீங்க? ஏம்மா காது கேட்காதா? என்ன தலைப்பில் பேச போகிறீங்க? என்ற ஒரு சொல்லை வைத்து கொண்டு பேசப்போகிறேன்னு சொல்லி 3 நிமிஷத்தில் அந்த பேச்சு மேடையை கிளக்கி இன்றைக்கு உலகமெங்கும் பயணப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நல்ல பேச்சாளர் நம்முடைய திருச்சி என்ஐடியில் கணினித்துறையில் ஸ்காலர்ஷிப்போடு டாக்டரேட் பட்டத்திற்கு ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய நல்ல பேச்சாளர் கபிலா விசாலாட்சி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். இந்த பக்கம் ஒரு நாவரசு வந்திருக்காருன்னா, அந்த பக்கம் ஒரு நல்ல இன்னிசை பாடக்கூடிய ஒரு இசையரசி வந்திருக்காங்க. அவங்க படிக்கிற காலத்திலேயே திருவனந்தபுரம் கல்லூரியில் முதுகலை எம்ஏல தங்கப்பதக்கத்தை வென்றதோடு கோவிந்தம்மாள் ஆதித்தனார் கல்லூரியுடைய தமிழ்துறை பேராசிரியராக திருச்செந்தூரில் இருக்கிறார்கள். அந்த பெருமையோடு இனிமையாக பாட வல்லமை கொண்ட பேராசிரியர் டாக்டர் ஸ்ரீமதி தியாகராஜன் அவர்கள் இங்கே வருகை இருந்திருக்கிறார். இந்த 4 பேர்னா பேச போகிறாங்க. உறவுகளை பேணி காப்பது ஆண்கள்னு பேச 2 ஆண்கள், பெண்கள்னு பேச 2 பெண்கள். எல்லாம் சொல்லியாச்சு. எவ்வளவு நேரம் பேசணுங்கிறத மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். ஏன்னா நான் மேல்நாடுகளில் பத்திரிக்கை அடித்தா தொடங்குகிற நேரம் முடிகிற நேரம் போட்டிருக்கோம். எங்கே நம்ம நாட்டில் எந்த பத்திரிக்கையால் முடிகிற நேரம் போட்டிருக்கா? தொடங்குகிற நேரம் மட்டும் போட்டிருப்பாங்க. முடிகிற நேரம் பகவானுக்கு தான் தெரியும். சரி, இப்போ அந்த நேரத்தில் நம்ம முடிவு பண்ணுவோம் ஓரளவுக்கு. அதாவது பட்டிமன்றத்தில் பேசக்கூடியவர்கள் 10 மணித்துளிகள் பேசுவாங்க. உங்களுக்கு கேட்டவுடனே சந்தோஷமாக இருக்குது. அப்பாடி 10 நிமிஷம் முடிச்சாயின்னா நல்லது தான். இந்த சில வீடுகளில் டொம்மு டிம்முன்னு சத்தம் கேட்கும். அந்த விருந்தாள் அப்போ நான் போயிட்டு அப்புறம் வரட்டுமா அப்படின்னு. அவர் போயிட்டார் போடாத அப்படின்னு சொல்லுவாப்பில். அதனால் 10 நிமிஷம் பேசுவாங்க. கைதட்ட வேண்டியது, சிரிக்க வேண்டியது உங்கள் கடமை. நான் சொன்னேன்ல, பேச வேண்டியது அவர்கள் கடமை, மணி அடிக்க வேண்டியது என்னுடைய கடமை, உங்கள் கடமை. கைதட்டலாம், சிரிக்கலாம். வீட்டுக்கு போன நினச்சாலும் தப்பு இல்லை. 2 ஆளாக போங்க. குப்பீர்னு போயிடாதீங்க. படம் விட்டு போகிற மாதிரி போகணும். நடுவில் எந்திரிச்சு போக மாட்டான் படம். ஏதாவது ஒரு மோசமாக பிடிக்கலைன்னா தான் போவோம். இதோ அழகான செய்திகளை பேச வருகிறார்கள். உங்களுக்கு பிடித்த, நமக்கு பிடித்த தலைப்பு குடும்ப உறவுகளை பெரிதும் பேணி காப்பவர்கள் யார் என்று கேட்டு ஆண்களா
பெண்களா ஆண்கள் தான் என்று பேச தமிழ் பேச்சு எங்கள் மூச்சு நாகமுத்து பாண்டியன் வருகிறார். வாங்க.